அனைவருக்கும் வணக்கம். வீக்லி லெவல் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த வீக்கான லெவல்ஸ் நம்ம போன வீக்கு ஞாயிற்றுக்கிழமை வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது செக் பண்ணலாம். இது முழுக்க முழுக்க பயிற்சிக்கான வீடியோங்க. இதை பற்றி தெரிந்தால் வர்த்தகம் பண்ணுங்க. மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால இதை பயன்படுத்திக்கோங்க. அந்த வீக்குக்கானது மட்டும்தான் இது. இதை வைத்து ஆப்ஷன் பையிங் பண்றது அப்படிங்கிறது சிறந்தது கிடையாது. ஏன்னா இது பொசிஷனல் எட்ஜிங்கோட எடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள். எட்ஜிங் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்காக அந்த மார்க்கெட் டைரக்ஷன் என்ன டைரக்ஷன் இருக்குன்றதுக்காக நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி 22,318 போனால் செல்லு, ஸ்டாப் லாஸ் 22,408. அதே 21,792 வந்தால் பையி, 21,688 ஸ்டாப் லாஸ். இது ஸ்டாப் லாஸ் அனைத்துமே க்ளோசிங் பேஸ்ட், டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்டு. டே கேண்டில் அவ்வளோ இதாக வைக்க முடியாதுன்றது தான் நம்ம எப்பவுமே எட்ஜிங்கோட எடுத்து பண்ணணும். என்ன நடந்திருக்கு பாருங்க. மார்க்கெட் இங்கேயே இருந்து மேலே போயிருக்காங்க, அங்கேருந்து ஃபால் ஆயிருக்காங்க, மறுபடியும் எகைன் எங்கே போயிருக்காங்க, நம்ம செல் ஜோன் கிட்ட போய் தான் இங்கேயே நின்று மார்க்கெட்டை முடிச்சுட்டாங்க. இது நிஃப்டி. அப்போ நீங்க இந்த இடம் வராதனால இந்த என்ட்ரி எடுத்திருக்க மாட்டீங்க, கரெக்டா? ஆனா நமக்கு தெரியும் இது முன்னாடியே திரும்பலாமா இல்லை இங்கே திரும்பலாமான்றது கண்டுபிடிக்க முடியும். அது வேண்டாம், விட்டுருங்க. அப்போ எட்ஜிங்கோட எடுத்து பண்ணியிருந்தவங்களுக்கு சேஃப் தானே, ப்ராஃபிட்ஸ் எல்லாமே எட்ஜிங் பண்றவங்களுக்கு சேஃப் இது. ஓகேங்களா? இது நிஃப்டி. ஓகேங்களா? இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்? 47,118 இருந்து 47,222 வரைக்கும் செல் எடுக்கணும். அதுக்கு மேல 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? ஒரு டே கேண்டில் ஒன்னு கூட அதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வைக்க கிடையாது. 322. ஓகேங்களா? இதுதான் ஸ்டாப். இந்த இடத்துக்கு மேல டே கேண்டில் டேல க்ளோசிங்கே வைக்க கிடையாது. அப்போ இங்க இருந்து பேங்க் நிஃப்டி எவ்வளவு பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு பாருங்க. எவ்வளவு பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு? இங்க இருந்து நீங்க எடுத்துருந்தீங்கன்னா 780 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. நம்மளால அவ்வளவு பாயிண்ட் நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. ஒரு 400, நான் மினிமம் பாயிண்ட் எவ்வளவு சொல்லியிருக்கேன்? 250. நிஃப்டில 100 மினிமம். மேக்சிமம் அது எவ்வளவு வேணா அந்த டைரக்ஷன் நோக்கி வந்தாங்கனால அது இது வரைக்கும் கிடைக்கலாம், எவ்வளவு வேணும்னாலும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்தது இங்க இருந்து 700 பாயிண்ட் இறங்கிருக்கு. நம்ம ஒரு 300-400 பாயிண்ட் பிடிச்சிருந்தாலே போதும். இங்க இருந்து பாருங்க, எகைன் இன்னைக்கும் 500 பாயிண்ட் இறங்கியிருக்கா. அப்போ நம்ம இதுல ஒரு 200 பாயிண்ட் எடுத்துக்கலாம். அப்படிதான். ஏன் நம்ம இது எந்த லெவல்ல அது ஏன் இந்த மாதிரி செல் ஆகுது, நம்ம போடுற இடத்துல ஏன் பை ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மேக்ஸ் மார்க்கெட்டுங்கிறது என்னைக்குமேங்க. நீங்க என்ன வேணா படிங்க, எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. தெரிஞ்சுக்கிட்டு தான் ட்ரேட் பண்ணணும். மேக்ஸ் அடிப்படையில் கணக்கீடு படி தான் பங்குச்சந்தை இயங்கும். நீங்க எந்த பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், நீங்க என்ன வேணா பார்க்கலாம். கடைசியா மேக்ஸ் வேல்யூல தாங்க நிற்கும். ஓகேங்களா? அதனால இதை பற்றி தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸ் நான் சாட்டர்டே சண்டே லீவ்ல ஏதாவது ஒரு நாள்ல நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.